வயல் நடுவைக்கு தயாராகுது பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதி தரிசாக இருக்குது. இந்த தரிசை புறம் டிராக்டர் வச்சு எப்படி கேஜி வீல் மாட்டி அடிக்கிறாங்க பாருங்கள். இந்த வாய்க்காலில் வரக்கூடிய தண்ணீரை வயலுக்குள்ளே பாய்ச்சி அப்படியே உள்ள டிராக்டரை விட்டு ஒரு 4 தடவை 5 தடவை திரும்ப திரும்ப நல்லா கேஜி வீல் மாட்டி தொழி அடிப்பாங்க. இந்த தொழி கலங்கி வரும் பொழுது வயல் நடுவைக்கு தயாராகிரும். இந்த வயல் பார்த்திங்கன்னா தொழி அடித்த வயல். இது வந்து இப்போ தொழி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் கிழங்கு வயல். நம்ம வயலில் இது போன வாரம் நட்ட வயல். இன்றைக்கி வயலுக்கு களைக்கொல்லி போட வேண்டிய நாள். ஒரு 5 நாள் தண்ணி இருந்த மாதிரியே சீராக கிடந்ததுன்னா இந்த களை வந்து அழுகிரும். அதுக்குள்ளே நம்முடைய நெல் பயிர் வளர்ந்துடும். வளர்ந்த பிறகு மறுபடியும் ஒரு தடவை களை எடுத்து உரமிட்டு சரியாக பருவம் பண்ணணும்னா 3 மாதங்களில் நம்முடைய நெல் வயல் அறுவடைக்கு தயாராகிரும். அதையும் உங்களுக்கு நான் வீடியோ பதிவாக காட்டுறேன். இந்த ஆண்டு மழை செழிப்பு, அளவான மழை, அளவான சீதோஷண நிலை இருந்துட்டுன்னா நமக்கு விளைச்சல் நல்லா இருக்கும். எல்லோருமே இறைவனை வேண்டிக் கொள்வோம். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. வணக்கம். உங்கள் நண்பன் செந்தில் சிவகுமார்.